சரி. ஆஹ் இன்னைக்கு நான் எக்ஸாம் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன்னா, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அது எக்ஸாம் அந்த நாங்க படிக்கிற வேதமும் நானும் அப்படிங்கிற டாபிக்கு நேரடியாக தொடர்பு படாடி என்பது கூட இது எங்க வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு இலகுவா. ஐ மீன், வேதத்தை நாங்க அடிக்கடி திருப்பணும். இந்த வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு உடனே வசனங்களை திருப்பணும். இப்போ சில பேர் ஆஹ் வசனத்தை சொன்ன உடனேயே வேதத்தை திருப்பிடுவீங்க. சில பேருக்கு இன்னும் வேதத்துல வேதாகமத்தை திருப்புறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து வேதத்தை வேகமா திருப்புறதுக்கு நீங்க வேத புத்தகங்கள் என்ன வரிசையில் இருக்கு, ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அந்த 66 புத்தகங்களும் என்ன வரிசையில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிறது நல்லது. சோ அது தொடர்பாக தான் இன்னைக்கு நான் அந்த சிறு விஷயம் படிப்பிக்கணும்னு சொன்னா ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். விளங்குதா? ஸ்கிரீன் ஷேர் போட்டு எஸ். ஓகே. ஸோ மிஷின் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சரி. சரி. 66 புத்தகங்கள் இருக்கு. ஸ்கிரீன் விளங்குது எல்லாருக்கும்? ஓ ப்ரோ, விளங்குது விளங்குது. விளங்குது. இந்த 66 புத்தகங்களும் 2 பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அது தெளிவா வேதாமத்தை எழுதக்குள்ளே இருந்த பிரிவினைகள். அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் ஆண்டுகள், அதாவது 4ஆம் நூற்றாண்டுகள்லயே பழைய ஏற்பாடு எழுதப்பட்டு முடிஞ்சுது. ஸோ அந்த பழைய ஏற்பாடுல 39 புத்தகங்கள் இருக்குது. அந்த 39 புத்தகங்களும் அதையும் நாங்க இலகுவா கற்றுக்கொள்றதுக்கு 5 பாகங்களா பிரிக்கலாம். 5 பாகங்களா பிரிக்கலாம். சோ இது ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு எங்களோட இடது கை எடுத்துக்கொண்டா, இடது கையில பெருவிரலை நாங்க நியாயப்பிரமாண புத்தகங்கள் அப்படியெல்லாம் வச்சுக்கொள்ளலாம். இடது கையில பெருவிரலை நியாயப்பிரமாண புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இடது கை பழைய ஏற்பாடு, வலது கை புதிய ஏற்பாடு. இடது கையில இருக்கிற பெருவிரல் நியாயப்பிரமாண புத்தகம்னு வச்சுக்கொண்டா, நியாயப்பிரமாண புத்தகங்கள் 5 இருக்கு. மோசையின் நியாயப்பிரமாணம், அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரை. ஆதியாகம், யாத்ராகம், லேவியராகம், என்னாகும், உபாகம். அதுக்கு பிறகு 12 வரலாறு புத்தகங்கள் இருக்கு. யோசுவால இருந்து எஸ்தர் வரைக்கும். அது எங்களுடைய ஆள்காட்டி விரல், சுட்டு விரல். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். 12 புத்தகங்கள் இருக்கு. அது வரலாறு புத்தகங்கள். அதுக்குள்ளே சுட்டு விரல். அடுத்து செய்யுள் அல்லது காவிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி 5 புத்தகங்கள் நாங்க பிரிக்கலாம். அது வந்து யோபுல இருந்து உன்னத பாட்டு வரை. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு. சோ யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, சாலமோனின் உன்னத பாட்டு என்று அந்த 5 புத்தகங்களும் செய்யுள் புத்தகங்கள் அல்லது காவிய புத்தகங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்து பெரிய தீர்க்க தரிசனங்கள் அல்லது பெரிய தீர்க்க தரிசிகளின் புத்தகங்கள் அல்லது பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஏன்னா அது அதிகாரங்கள் அதிகமா இருக்கிறதுனால பெரிய தீர்க்க தரிசனங்கள், பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் அல்லது பெரிய தீர்க்க தரிசிகளின் புத்தகங்கள்னு சொல்லலாம். அது முக்கியமா 5 இருக்கு. ஏசாயா, எரேமியா, புலம்பல், இசைக்கியல், தானியேல். புலம்பல்ன்றது ஒரு சின்ன புத்தகம், 5 அதிகாரம் தான் இருக்கு. ஆஹ் அந்த 5 அதிகாரத்திலயும் வசனங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அழகா இருக்கும். முதல் 22 முதல் கொஞ்சம் அதிகாரத்துல ஜூம் பண்ண 22 முடியுமா பிரதர்? கொஞ்சம் ஜூம், எழுத்து கொஞ்சம் சின்னதா விளங்குது. எழுத்து சின்னதா விளங்குதா? கொஞ்சம் பாருங்க பாப்போம். ஓ, 18.
இப்போ ஓகேயா? ஓகே பிரதர், இப்போ ஓகே. ஓகே. சோ ஓகே, பெருவிரல் தேங்க்ஸ். நியாயப்பிரமாண புத்தகங்கள் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் 5 இருக்கு. பிறகு ஜோஷுவால இருந்து எஸ்தர் வரைக்கும் 12 புத்தகங்கள். யெஷுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எக்ஸ்ட்ரா நெகேமியா, எஸ்தர். அதுக்கு பிறகு 5 செய்யுள் புத்தகங்கள், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. அதுக்கு பிறகு பெரிய தீர்க்கதரிசனங்கள் புத்தகங்கள் 5 இருக்கு. அது ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல். அதுல புலம்பல்ங்கிறது சின்ன புத்தகம், 5 அதிகாரம் தான் இருக்கு. ஆனா அந்த 5 அதிகாரங்களையும் வசனங்கள் எண்ணிக்கை அழகா இருக்கும். முதலாவது அதிகாரத்தில் 22, 2வது அதிகாரத்தில் 22, அடுத்து 3வது அதிகாரத்தில் 66, திரும்ப 4வது அதிகாரத்தில் 22, 5வது அதிகாரத்தில் 22, 22, 22, 66, 22, 22 அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சோ புலம்பல் வந்து சின்ன புத்தகமா இருந்தாலும் பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்களுக்குள்ள சேர்க்கறதுக்கு காரணம் அது எழுதினவர். புலம்பல் புத்தகத்தை எழுதினது எரேமியா. சோ எரேமியா புத்தகத்துக்கு அடுத்துதான் புலம்பல் புத்தகம் இருக்கு. சோ எரேமியா பெரிய தீர்க்கதரிசிகள் வகைக்குள்ள வர்றதுனால புலம்பல் புத்தகமும் பெரிய தீர்க்கதரிசி புத்தகமா கருதப்படுது. சோ ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல். ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல் என்ற இந்த 5 புத்தகங்களும் பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இருக்கிற புத்தகங்களை சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள், சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இலகுவா. தானியலுக்கு பிறகு என்ன இருக்கு? தானியல், ஒசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா என்றது 12 புத்தகம். சோ இப்படி நாங்க பிரிச்சிருக்கிறது எங்களுக்கு இலகுவா அதை ஞாபகம் வச்சுக்கொள்றது. உங்களுக்கு விருப்பமானா வேறு விதமா கூட நீங்க இது பிரிச்சு வச்சுக்கொள்ளலாம். இதுதான் ஒரே பிரிவு என்று சொல்லல. உங்களுக்கு விருப்பமானா வேறு வகையாகவும் பிரிச்சு வச்சுக்கொள்ளலாம். ஆனா எங்களுக்கு இது இப்படி பிரிச்சா எங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். நம்பர்ஸும் பாருங்க, 5, 12, 5, 5, 12, 5, 12, 5, 5, 12 அது எங்களுக்கு இலகுவா இருக்கும். ஸோ 5, 12, 5, 5, 12. ஸோ முதல்ல 5, பிறகு 12, பிறகு 5, 5, 12 புத்தகங்கள் இப்படி பிரிச்சிருக்கு. ஸோ இதுகளை இப்படி பிரிச்சு வச்சிருந்தா எங்களுக்கு இலகுவா பாடமாக்குறதுக்கு ஈஸி. முதல் 5 புத்தகங்களை பாடமாக்கணும், பிறகு 12 புத்தகங்களை பாடமாக்கணும், புத்தகங்களோட பெயர்களை பாடமாக்கணும்னா எல்லாத்தையும் வசனங்களையும் பாடமாக்குறது கஷ்டம். பிறகு 5 செய்யுள் புத்தகங்கள், பிறகு 5 பெரிய தீர்க்கதரிசி புத்தகம், பிறகு 12 சிறிய தீர்க்கதரிசி புத்தகங்கள். இப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்க 39 புத்தகங்களையும் நாங்கள் 5 வகையா பிரிக்கலாம். இது இடது கையில நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். சோ இதை பாடமாக்கி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா வேதத்தை இலகுவா திறப்புறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கு, வேகமா திறப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் கற்றுக்கொள்றது. நான் கொஞ்சம் டைம் தாங்க, நான் புதிய ஏற்பாட்டோட கையையும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு வரேன். அது விதேசத்தில் தான் இருக்கும், அதையும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு வரேன். அதே மாதிரி நாங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா அது எங்களோட வலது கையால நாங்க சொல்லலாம். வலது கையிலே அதே மாதிரி புதிய ஏற்பாட்டை 5 பாகங்களா பிரிக்கணும். முதலாவது சுவிசேஷ புத்தகங்கள். 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கு. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 4 விதமான அம்சங்களை எங்களுக்கு எடுத்து காட்டுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 4 விதமான அம்சங்கள். உதாரணமா சொல்ல போனா மத்தேயு புத்தகம் அவருடைய சிங்க முகம் அல்லது அவருடைய ராஜா அப்படிங்கிறத எடுத்து காட்டுகிறது. 2வது மாற்கு அவருடைய காளையின் முகம், காளை முகம், அதாவது ஒரு ஊழியக்காரனாக, அதாவது தேவனுடைய தாசனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுது. 3வது லூக்கா புத்தகம் மனுஷ முகம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பூர்ண மனிதனாக இருந்தார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதா இருக்கு. 4வது பறக்கிற கழுகினுடைய முகம், அது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையை எடுத்து காட்டுறதா இருக்கு. இப்படி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 4 விதமான அம்சங்கள் எடுத்து காட்டுற புத்தகங்களா இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் இருக்கு. நான் சுவிசேஷ புத்தகங்களை படிக்க வரக்குள்ள இதை குறித்து விவரமா படிக்கலாம். கொஞ்சம் காலம் போகும் நாங்க அந்த இடத்துக்கு வாரதுக்கு. ஆனா அதுகளை பத்தி இப்ப விவரமா படிக்கலாம். சோ புதிய ஏற்பாடு 5 விதமா பிரிவுக்குள்ள முதலாவது பிரிவு தான் சுவிசேஷ புத்தகங்கள் 4 இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு வரலாறு புத்தகம், அதுதான் அப்போஸ்தல புத்தகம். அப்போஸ்தல புத்தகம்னு நாங்க சொன்னாலும் அந்த அப்போஸ்தல புத்தகத்துடைய ஃபுல் பெயர், இப்ப நான் முதல்ல உன்னத பாட்டுக்கும் அது உன்னத பாட்டோட ஃபுல் பெயர் வந்து முழு பெயர் வந்து சாலமோனின் உன்னத பாட்டு. நான் உன்னத பாட்டுன்னு சொன்னது அது சாலமோனின் உன்னத பாட்டு அல்லது சாலமோனின் பாடல்களில் சிறந்த பாடல், அதுதான் உன்னத பாட்டுன்றது அர்த்தம். சாங்ஸ் ஆஃப் சாலமன், ஆங்கிலத்தில் அதோட ஃபுல் பேர் வந்து சாங்ஸ் ஆஃப் சாலமன், சாலமோனின் பாடல்களில் சிறந்த பாடல். ஸோ அந்த மாதிரி அதுதான் சுருக்கமா உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு அது சொல்லுவோம். இனிமேல் புத்தகங்களோட முழு பெயரை நாங்க பொதுவா சொல்றது இல்லை, சுருக்கமா நாங்க சொல்றோம். வரலாறு புத்தகம் அப்போஸ்தலம் சொன்னாலும் அதனுடைய முழு பெயர் வந்து அப்போஸ்தல நடபடிகள். உண்மையில அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, 1ஆம் நூற்றாண்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் இருக்கு. அது உண்மையில அப்போஸ்தலரின் நடபடிகள்னு சொல்லாம பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள்னு சொன்னா நல்லா இருக்கும். இந்த அப்போஸ்தலர் மூலமாக சபையை உருவாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்பட்டால் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துக்கூடாக நாங்க கற்றுக்கொள்ளலாம். அது குறித்து நான் விரிவா பிறகு படிக்கலாம். அந்த அப்போஸ்தல புத்தகம் வந்து முடியும் பொழுது முற்றுப்புள்ளியோட முடியல, ஒரு கமா வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டா 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் கடைசியில என்ன சொல்லுதுன்னா, பவுல் தொடர்ந்து அங்கே போதித்து கொண்டிருந்தான். அவன் ஜெயில தான் இருந்தான், காவலில் வைக்கப்பட்டிருந்தான். ஆனாலும் அவன் தொடர்ச்சியாக போதித்து கொண்டிருந்தான் அப்படி என்று தான் வசனம் முடியுது அதிகாரம் புத்தகம். அப்ப அதுல இருந்து இதுவரைக்கும் அந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கு. சபையின் விருத்தி இன்னும் நடந்து கொண்டு தான், இன்னும் பலர் ரசிக்கப்படுறாங்க, இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா அதுக்காக அதை எல்லாத்தையும் நாங்க பைபிள்ல சேர்க்கணும்னு சொல்லல. ஆனா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு புத்தகம். அது சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய ஊழியத்தின் இறுதி வரை என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம். அதுக்கு பிறகு பவுல் எழுதின நிருபங்கள், நிருபம் என்று சொன்னா கடிதம். ஸோ பவுலின் நிருபங்கள் 13 இருக்கு. இப்ப இதுல ஒரு தர்க்கம் இருக்கு, 13 இல்ல அது 14 அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இருக்க 13 புத்தகங்களையும் நாங்க பார்த்தா ரோமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், 13 புத்தகம் முடிஞ்சது. அடுத்த புத்தகம் இந்த பவுலின் நிருபங்களுக்கு பிறகு அந்த பிலேமோன் புத்தகத்துக்கு பிறகு அடுத்ததா வாரது எபிரேயர் புத்தகம். இந்த எபிரேயர் புத்தகம் யார் எழுதினது அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை, எழுத்தாளருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அதனால இந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதினது யார் அப்படிங்கிறதுக்கு தொடர்பா 2 விதமான வகையில மக்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க இது பவுல் எழுதினது தான் அப்படின்னு, சிலர் சொல்றாங்க இல்ல அது பவுல் எழுதினது இல்ல, அவருடைய எழுத்து முறைக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பரிசுத்த வேதாகமத்தை நாங்க கத்துக்கொள்ள ஒரு கோட்பாடு தான், தெளிவா பரிசுத்த வேதாகமத்துல குறிப்பிடப்படாவிட்டால் ஒரு விஷயம் நாங்க அதை குறித்து தர்க்கிக்கிறது இல்லை. பரிசுத்த வேதாகமத்துல தெளிவா குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தை குறித்து நாங்க தர்க்கம் பண்றது இல்லை. அது நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டுமா இருந்தா ஆண்டவர் அதை எழுதி வச்சிருப்பாரு. அவர் எழுதலைன்னு சொன்னா அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதனாலதான் அதை எழுதலை. சோ அப்படியே ஆண்டவர் எங்களுக்கு நாங்க அறிஞ்சு கொள்ள தேவையில்லைன்னு ஆண்டவர் முடிவு பண்ண ஒன்றை வச்சுக்கொண்டு நாங்க தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறது பிரயோசனம் இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சோ யாருன்னு நிச்சயமா தெரியாட்டி அதை நாங்க அப்படியே விடுவோம். ஏன்னா நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய சுய சித்தத்தினாலே அது எழுதப்பட்டவே அல்ல, அவையெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதனால எழுதப்பட்டவருடைய பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் நாங்கள் அதை அது வேதத்திலே இருக்கிற அம்சமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் மொத்த புத்தகங்களையும் எங்களுக்கு அவருடைய அருளினால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் புத்தகம் வந்து நான் பவுலின் புத்தகங்களை சேர்க்காம அதை பொதுவான நிருபங்களுடன் சேர்த்திருக்கேன்.
அப்படி பார்த்தா எபிரேயர் புத்தகத்திலிருந்து அடுத்து வரும் 8 புத்தகங்களும் பொதுவான நிருபங்கள் மற்றவர்களால் எழுதப்பட்டது. எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இவ்வளவு. எபிரேயர் யாருக்கு எழுதினது தெரியாது. யாக்கோபு புத்தகம் யாக்கோபு எழுதினது. யாக்கோபுன்றவர் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அல்ல. அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு அவர் இறந்துட்டாரு அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல. யாக்கோபு புத்தகத்தை எழுதினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் சொல்லலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த 4 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் அந்த யாக்கோபு, சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுவார். அவர் தானே யாக்கோபு புத்தகத்தை எழுதினது. சோ எபிரேயர், யாக்கோபு, அதுக்கு பிறகு எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, பேதுரு எழுதின புத்தகங்கள், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபங்கள். அதுக்கு அடுத்தது யூதா. இப்போ யோவான் எடுத்துக்கொண்டா யோவான் மொத்தமா 5 புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் மொத்தமா 5 புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒன்று யோவான் சுவிசேஷ புத்தகம், இன்னொன்று 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய 3 நிருபங்கள். கடைசி வெளிப்படுத்துற விசேஷத்தையும் அவர் தான் எழுதினார். ஸோ மொத்தமா 5 புத்தகங்கள் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகமும் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் புத்தகங்களும் வெளிப்படுத்துற விசேஷம். ஸோ பொதுவான நிருபங்கள் 8 இருக்கு. எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. யூதா புத்தகத்தை எழுதினது யூதா. அது ஒரே ஒரு அதிகாரம் தான். கடைசியா புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பிரிக்கக்கூடியது தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஒன்று தான் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ இப்படியாக தான் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நாங்க பிரிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் நாங்க தெரிஞ்சு வச்சிருந்தோம், புத்தகங்களுடைய ஆர்டர் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. எங்களுக்கு இலகுவா வேதத்தை திருப்பி கற்றுக்கொள்றதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போனா, ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிற புத்தகங்கள் பார்த்தா உபதியா, பழைய ஏற்பாட்டுல உபதியா புத்தகத்துல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. அதுக்கு பிறகு 2 யோவான், 3 யோவான், யூதா, இந்த 3 புத்தகங்களும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கு. பிலேமோன் புத்தகத்திலையும் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கு, ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. உபதியா புத்தகமும், பிலேமோன் புத்தகமும், 2 யோவான், 3 யோவான் புத்தகங்களும், யூதா புத்தகமாக 5 புத்தகங்கள் இருக்கு. ஒத்த அதிகாரம் உள்ள புத்தகம். வேதத்திலேயே மிக பெரிய புத்தகம் அப்படின்னு பார்த்தா சங்கீத புத்தகம் சொல்லலாம். 150 அதிகாரங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏசாயா 66 அதிகாரங்கள் இருக்கு. மிகப்பெரிய அதிகாரம்னு பார்த்தா சங்கீதம் 119. மிக சிறிய அதிகாரம்னு சொன்னா சங்கீதம் 17. மிகப்பெரிய அதிகாரம் சங்கீதம் 119, 176 வசனங்கள் இருக்கு. மிக சிறிய அதிகாரம் சங்கீதம் 117, 2 வசனம் இருக்கு. இதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள் நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். மொத்தம் 1189 அதிகாரங்கள் இருக்கு, 31,101 வசனங்கள் இருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய வசனம் எது, மிக சிறிய வசனம் எது அப்படிங்கிறது நாங்க படிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்க தேடி பாருங்க பரிசுத்த வேதாகமத்தை பற்றி. ஸோ இதுகள் சுமார் ஆர்வத்தை தூண்டுவதற்கான விடயங்கள். இதை கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற விஷயம் இல்லை, சும்மா ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்கான விஷயங்கள். விசேஷமா நம்பர்ஸ்ல விருப்பம் இருக்கிறவங்கள், நம்பர்ஸ் எண்கள்ல விருப்பம் இருக்கிறவர்கள் இதை பத்தி தேடி பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம சின்ன விஷயம் படிப்புக்கு இருக்குன்னு சொன்னது இந்த 2 விஷயங்கள் தான். பழைய ஏற்பாட்டை 5 பாகங்களா பிரிக்கலாம், பழைய ஏற்பாடு புத்தகங்களா 5 பாகங்களா பிரிக்கலாம். 5, 12, 5, 5, 12. நியாயப்பிரமாணம், வரலாறு, செய்யுள், பெரிய தீர்க்கதரிசி புத்தகம், சிறிய தீர்க்கதரிசி புத்தகம்.
அதே போல புதிய ஏற்பாட்டை வலது கையில நாங்க வச்சா நான் அதை 5 பாகங்களை பிரிக்கலாம். 4 சுவிசேஷ புத்தகங்கள், ஒரு வரலாறு, பவுலின் கடிதங்கள் நிருபங்கள் 13, பொதுவான நிருபங்கள் கடிதங்கள் 8, தீர்க்க தரிசன புத்தகம் 1. பழைய ஏற்பாடுல 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாடுல 27 புத்தகங்களும் மொத்தமா 66 புத்தகங்கள் இருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஒரு சின்ன விஷயம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நாங்க வினாவிடை போட்டிக்கு போறதுக்கு முன். கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நாங்க வினாவிடை போட்டிக்கு போவோம். நான் முதல்ல சொன்னது மாதிரி இன்றைக்கு காலையில நிக்சனும் போட்டது மாதிரி நீங்க பைபிள் திறந்து பார்க்கலாம், கொடுத்த நோட்ஸ் திருப்பி பார்க்கலாம், நீங்கள் எழுதி கொண்டதை திருப்பி பார்க்கலாம். ஆனா கூகுள்ல ChatGPT-ல சர்ச் பண்ணி பார்க்க தேவையில்லை. பைபிள் திருப்பி பாருங்க, எழுதி கொண்ட நோட்ஸ் திருப்பி பாருங்க. இது ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். 10 கேள்வி தான், 10 கேள்வி தான், ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். சரி, ரெடியா எல்லாரும் எக்ஸாமுக்கு? அப்ப நான் இதை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால உங்களுக்கு உடனே ரிசல்ட் வர மாதிரி செய்ய முடியாம போச்சு. நீங்க இன்றைக்கு எக்ஸாம் செய்தீங்கன்னா இது முடிஞ்ச பிறகு தான் எனக்கு பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரான்ட்டு. எஸ், ரெடி, தேங்க்யூ. ஸோ அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, உடனே ரிசல்ட் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன். இது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கொள்ள கஷ்டமா போச்சு. நான் ஒரு லிங்க் இப்ப சட்ல போடுறேன், ஒரு லிங்க் கொண்டு இப்ப சட்ல போடுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணினா நீங்க இந்த எக்ஸாமுக்கு வரலாம். நான் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் இந்த எக்ஸாம் இருக்கிற பேப்பருக்கு வாங்கும். அதுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு சொல்லுங்க, நான் இதை கால் பண்றேன். முக்கியமா இதுக்கு வந்த பிறகு நீங்க உங்களுடைய பெயரையும் தொலைபேசி இலக்கத்தையும் விலாசத்தையும் எழுதினீங்கன்னு சொன்னா எனக்கு இலகுவா இருக்கும். அந்த உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறவருக்கு ஒரு பரிசு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு ஏதாவது எந்த முறையில நான் பரிசு அனுப்பலாம், என்ன மாதிரி பரிசு அனுப்பலாம்ங்கிற முடிவெடுக்கிறதுக்கு அது இலகுவா இருக்கும். அதனால உங்களுடைய பெயரையும் தொலைபேசி இலக்கத்தையும் விலாசத்தையும் முதல்ல ஃபில் பண்ணிடுவோம். தமிழ்ல ஃபில் பண்ணாலும் ஓகே, இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணாலும் ஓகே, ஏதாவது ஒரு பாஷையில உங்களுக்கு ஈஸியான பாஷையில ஃபில் பண்ணிடுங்க. அதை ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு சொல்லுங்க. நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறேன். இதுல கீழே 10 கேள்விகள் இருக்கு. நான் இதை ஸ்க்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுலயே நீங்க பார்த்து கொண்டு போகலாம். ஒரு கேள்விக்கு நான் ஸ்கிரீன்ல இங்க வைக்கிறது 1 நிமிஷம் தான். அப்படி சொன்னா 10 கேள்விக்கு 10 நிமிஷம். இப்போ இங்க நான் 1 நிமிஷம் தான் வைக்கிறேன் ஒரு கேள்விக்கு. மொத்தம் 10 நிமிஷத்துல முடிக்கலாம். ஆனா நீங்க இப்ப உங்களோட கையில இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே வந்துடும். அதனால நீங்க அந்த 1 நிமிஷம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்க 5 நிமிஷத்துல இந்த 10 கேள்வியை செய்து முடிச்சிடலாம், இலகுவான கேள்வி. அதனால காணப்பட வேண்டாம். இதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கணும் தானே, அதனால நான் டைமர் போடுறேன். எல்லாரும் லிங்க்குக்கு போயிட்டீங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாருக்காவது லிங்க் ஓப்பன் ஆகாத பிரச்சனை, லிங்கை தேடிக்கொள்ள முடியாத பிரச்சனை, அப்படி யாருக்காவது ஏதாவது இருக்கா? பைபிள் ஸ்டடி குரூப்ல போட்டிருக்கீங்களா பிரதர்? இங்க சர்ச்ல போட்டிருக்கிறேன், வேணா குரூப்லயும் போடுறேன். எஸ், அது நல்ல ஐடியா. குரூப்லயும் போட்டா இலகா, குரூப்ல போடுறேன்.
கொஞ்சம் பயந்தாங்க. குரூப்ல போட்டுட்டேன் பாருங்க. ஓகே பிரதர், வந்துருச்சு. ஓகே ஓகே. வேற யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? லாகின் ஆகுறதுல, லிங்க்ல ஓபன் பண்றதுல? சரி, அப்படியாண்டா நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன். இது முதலாவது கேள்வி. அது புரிய ஒரு நிமிடம். ராமு என்ற ஒருத்தர் கேட்கிறாரு, நான் வேதத்தை ஒரு தடவை வாசித்திருக்கிறேன், அது போதாதா அப்படின்னு. சோமு அதுக்கு பதில் சொல்றார், நாம் வேதத்தை வாழ்நாள் முழுவதும் வாசிக்க வேண்டும் என இடைவெளி கூறுகிறது. இந்த இடைவெளி நிரப்புறது தான் இந்த கேள்வி. உம், நாம் வேதத்தை வாழ்நாள் முழுவதும் வாசிக்க வேண்டும் அப்படின்னு இந்த 4 வசனத்துல எந்த வசனத்துல அது சொல்லி இருக்கு? யாருக்காவது மேலதிக நேரம் தேவையா? இப்ப 2வது கேள்வி, அதுவும் இடைவெளி நிரப்புறது தான். கமலா கேக்குறாங்க, நான் ஏன் வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும்? நிர்மலா அதுக்கு பதில் சொல்றாங்க, அது நம்மை பாவம் செய்யாமல் காக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்துல சொல்லி இருக்கு, அது நம்மை பாவம் செய்யாமல் காக்கிறது அப்படின்னு. அது எந்த வசனத்தை சொல்லியிருக்கு? ஜோஷுவா 1:8, உபாகமம் 17:20, சங்கீதம் 119:105, சங்கீதம் 119:11. மேலதிக நேரம் தேவையா? அடுத்தது போலாமா? 5 கேள்வி இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அடுத்தது இடைவெளி நிரப்புறது. விஜய் என்ற ஒருத்தர் அவர் சொல்றாரு, நாம் இயேசுவினிடத்தில் கற்ற யாவையும் மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஆமா, ஆம், ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தில் இதில் அப்படித்தானே கூறியிருக்கிறார். எந்த வசனத்துல அவர் அப்படி சொன்னார்? மத்தேயு 4:4, மாற்கு 16:15, மத்தேயு 28:20, மாற்கு 4:4.
யாருக்காவது மேலதிக நேரம் தேவையா? சரி, 4வது கேள்வி. நவீன் அப்படி என்றவர் சொல்றாரு, கேட்கிறாரு, நான் இன்னும் இளைஞன் தானே, நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது அப்படின்னு கேட்கிறாரு. நான் இன்னும் இளைஞன் தானே, நான் எப்படி பரிசுத்தமா வாழ்றது? நலன் அதுக்கு பதில் சொல்றாரு, தேவ வசனத்தின்படி உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லவில்லையா? வேத வசனத்தின்படி நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லவில்லையா? இந்த வசனம் கூறவில்லையா? இந்த வசனத்துல அப்படி சொல்லி இருக்கு, வேத வசனத்தின்படி உன்னை நீ காத்துக்கொண்டால் பரிசுத்தமாயிருப்பாய் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1:8, உபாகமம் 17:20, சங்கீதம் 119:11, சங்கீதம் 119:9. மேலதிக நேரம் தேவையா? ஐந்தாவது கேள்வி, இந்த ஃபார்மேட்ல வர கடைசி கேள்வி. ஐந்தாவது, கரண் அவர் சொல்றாரு, கையை காட்டிக்கொண்டு சொல்றாரு, வேதாகமத்துக்கு முடியுமா என்னை மாற்ற? வேதாகமத்தால் என்னை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறார். கிரண் அதுக்கு பதில் சொல்றாரு, ஆம் மாற்ற முடியும். அது கண்மலையை உடைக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. வேதாகமம் கண்மட்டியை உடைக்கிறது சம்மட்டியை போல இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த வசனத்துல அது சொல்லுது? மல்கியா 3:2, எரேமியா 23:29, லூக்கா 24:32, லேவி ராகமம் 6:13. அடுத்த கேள்வி போலாம். அடுத்த 5 கேள்வியும் ஃபார்மேட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த அடுத்த 5 கேள்வியும் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். கீழே உள்ள படத்தை பார்த்ததும் உங்களுக்கு நினைவில் வரும் வேத வசனம் எது? இதுதான் அடுத்த 5 கேள்வி வரும். அடுத்த 5 கேள்வியுமே இதே கேள்விதான், ஆனா படங்கள் மாறி மாறி வரும். அந்த படத்தை பார்த்தது உடனே உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த படம். இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. மல்கியா 3:2, எரேமியா 23:29, லூக்கா 24:32, எபிரேயர் 4:12. இதுதான் அந்த படம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மல்கியா 3:2, எரேமியா 23:29, லூக்கா 24:32, எபிரேயர் 4:12. அடுத்த கேள்விக்கு போலாம். அதுவும் அதே தான். கீழே உள்ள படத்தை பார்க்கும் போது நினைவில் வருவது என்ன? நினைவில் வரும் வசனம் எது? இதுதான் அந்த படம். எபிரேயர் 4:12, யாக்கோபு 1:23, யாக்கோபு 2:23, எபிரேயர் 12:4.
பிரதர் 10 மே எழுதி முடிச்சுட்டா சப்மிட் பண்ணலாமா? பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். தேங்க்யூ பிரதர். ஓகே. 8வது இந்த படம், அதுல எழுதியே இருக்கு என்னன்னு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒன்று பேதுரு 2:3, மத்தேயு 4:4, மாற்கு 4:4, 2 பேதுரு 1. சரி, அடுத்த கேள்வி. இந்த படம் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மத்தேயு 7:26, மத்தேயு 7:24, மாற்கு 6:27, மாற்கு 6:24. அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. துளியுள்ள படத்தை பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகம் வருவது எது? ஏசாயா 119, 105, சங்கீதம் 119:9, எரேமியா 19:11, சங்கீதம் 119, 105. சரி, ஸோ 10 கேள்வி முடிஞ்சது. சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணினா எனக்கு ரிசால்ட்ஸ் வந்துருவீங்க. நான் பார்த்துட்டு அடுத்த கிழமை நான் ரிசால்ட்ஸ் சொல்றேன். யாருக்கு இப்ப என்ன மாதிரி மார்க்ஸ் யார் வந்து நினைக்கிற மாதிரி எல்லாரும் சரியாக செய்திருப்பீங்க. ஈஸியான குவிஸ் உண்டு, கஷ்டமா இல்ல நினைக்கிறேன். நினைச்சதை விட ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கேள்விதான். ஸோ யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பிரதர் நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். இந்த பழைய ஏற்பாட்டு நூல்கள் அந்த ஃபிங்கர்ஸ் பிக்சர் இருக்குல்ல, அது மட்டும் ஒன் டைம் காட்டுறீங்களா? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகேம்மா, ஓகே. இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல இடது கையில பார்த்தா பெருவுரல் நியாயப்பிரமாண புத்தகங்கள், மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகங்கள் முதல் 5, ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், ஆதி ஆம் யாத்ரா லேவியராமம் என்ன உபாகம். அதுக்கு பிறகு 12 புத்தகங்கள்
யோசுவால இருந்து எஸ்தர் புத்தகம் வரைக்கும் வரலாறு புத்தகம். பிறகு யோபு புத்தகத்திலிருந்து சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகம் வரைக்கும் செய்யுள் அல்லது காவிய புத்தகங்கள். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. பிறகு பெரிய தீர்க்கதரிசியின் புத்தகம் எசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல் வரைக்கும். பிறகு சிறிய தீர்க்கதரிசியின் புத்தகங்கள் 12, ஒசியா, யோபேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், மல்குக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா அந்த 12. ஸோ 5, 12, 5, 5, 12 மொத்தம் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடுல இருக்கு. அது இடது கையில நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் வலது கையில் விசேஷ புத்தகங்கள் 4, ஒரு வரலாறு புத்தகம், புஸ்தக புத்தகம், பவுலின் நிருபங்கள் 13, பொதுவான நிருபங்கள் 8, எபிரேயர் புத்தகத்தை பொதுவான நிருபங்களுக்குள்ள சேர்த்து எண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் அது பவுலின் புத்தகமா தான் என்ன வேணும் சொன்னா நம்பர்ஸ் அது மாறி வரும். பவுலின் நிருபங்கள் 14, பொதுவான நிருபங்கள் 7 போடுறா. நான் எபிரேயர் புத்தகத்தை பொதுவான நிருபத்துக்குள்ள சேர்த்திருக்கேன். கடைசி தீர்க்க தரிசன புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். சரி, ஓகே. சோ இந்த வேதமும் நானும் அப்படின்ற இந்த தலைப்புக்குள்ள நாங்க படிக்கிற இந்த பாடம் முடிஞ்சது இன்றையோட. அடுத்த வாரத்துல இருந்து நாங்க படிக்க போறது கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவது குறைஞ்சது போகும் நினைக்கிறேன். 2-3 மாசமாவது அது கிட்டத்தட்ட போகும்னு நினைக்கிறேன். சில நேரம் அதோட கூடவும் போகலாம். கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள் எபிரேயர் 6வது அதிகாரத்துல இருக்கு. முதல் 2 வசனங்கள் எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல இருக்கு கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள். அதை பத்தி தான் நான் புது சீரீஸ் படிக்க போறேன். இதே லிங்க் தான், இதே டைம், வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு, 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இதே லிங்க் தான் பயன்படுத்தப்படும். பின்னுக்கு போட்டிருக்க பேக்ரவுண்ட் மட்டும் மாற்றப்படும். வேதமும் நானும் இருக்கிற தலைப்பு உங்களுக்கு அடுத்த கிழமை கிறிஸ்தி மூல உபதேச வசனங்கள் மாற்றம். அதே போஸ்டர் தான், அதே லிங்க் தான். அதே போஸ்டர்ல நான் தலைப்பு மட்டும் ஆட் பண்ணி தரேன். திரும்ப ஒரு போஸ்டர் தலைப்பு என்னன்னு போட்டிருந்தாங்க. அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு, அதாவது முக்கியமா நீங்க ஷேர் பண்ணணும்னு யாருக்குன்னு சொன்னா வேற பைபிள் ஸ்டடிஸுக்கு போகாத, எந்த பைபிள் ஸ்டடியும் இல்லாமல் தனியா இருக்கிறவங்க, பைபிளை கத்துக்கொள்ள ஆர்வமா இருக்கிறவங்க, புது விசுவாசிகளுக்கு இது பெருசா அவர்களுக்கு படிச்சு கொள்றது. புது விசுவாசிகள் சொல்றது ரசிக்கப்படாதவங்களுக்கு விட ரசிக்கப்பட்டவங்களா தான் இது இருக்கவங்க. ரசிக்கப்படாத வேற மதத்தை சேர்ந்தவங்களை விட அவங்களும் வந்தா தப்பில்லை, பிரச்சனை இல்லை, கற்றுக்கொள்ளலாம். ஆனா ரொம்ப அதிக பிரயோசனமா இருக்கும் ரசிக்கப்பட்டவங்களுக்கு இது பிரியோ பைபிள் ஸ்டடியா, சுவிசேஷ கூட்டம் மாதிரி இல்லையே, இது பைபிள் ஸ்டடி மாதிரி போறதுனால. ஸோ முடிஞ்ச அளவு சபைக்குள்ளேயா இருக்கலாம், வேற பைபிள் ஸ்டடிக்கு போகாம இருக்கிற, தனியா இருக்கிற, தமிழ் மொழி பேசுற எந்த நாடா இருந்தாலும் பரவாயில்ல. நினைக்கிறேன் விமலா நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த நாடா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜாயின் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல வந்து கிறிஸ்துவ மூல உபதேச வசனங்கள் அப்படிங்கிறத நாங்க கற்றுக்கொள்வோம். ஸோ ஜெஹீரன் வந்திருக்கிறாரு இன்னைக்கு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம். ஜெஹீரன் வீட்டுக்கு அவரை நாங்க ஜெஷூரன்னு கூப்பிடுவோம். ஜெஷூரன், உங்களுக்கு கடைசி இறுதி ஜெபம் செய்யணுமா? ஓகே அண்ணா. ஓகே. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலுமாக இந்த அருமையான நேரத்தை தந்து உங்களுடைய கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தாப்பனி ராஜா, இந்த நேரத்திலுமாக நாங்கள் பெற்ற காரியங்களை கூட உங்களுடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. வருகின்ற நாட்களிலும் கூட ஆண்டவர் ராஜா உங்களை பற்றி ஆண்டவரை கற்றுக்கொள்ள ஆண்டவரை இன்னுமாக ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதான உங்களுடைய கிருபை சாக்கியத்தை தாருங்க. வார்த்தையை கற்றுத்தந்த மகனை கூட உங்களை திருக்கரத்திலே தருகிறேன். அவர் தாம் ஆண்டவரை இன்னுமாக அநேகமான காரியங்களை கற்று எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய உங்களுடைய கிருபையை கொடுத்துருங்க. வருகின்ற வாரங்களிலும் கூட ஆண்டவர் நாங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதான உங்களுடைய கிருபையை கொடுத்து நடத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் பற்றிவிக்கிறேன். நல்லதாபனே, ஆமென். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி. நாங்க தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து ஆண்டவர் வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாளும் வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் நாங்க திரும்ப சந்திப்போம். இந்த குரூப்ல செய்து கொள்ளுங்க. நான் லிங்க் இன்னைக்கு அனுப்பல. இந்த நம்பர் தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, குட் நைட்.
Okay, thank you so much, brother. Okay. Thank you. God bless you.